ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஷெட்யூலை அப்டேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு 8ஆம் தேதி எக்ஸாமு மெயின்ஸ் எக்ஸாம் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெட்யூலை அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஷெட்யூல் செக்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க சரிங்களா. ஸோ சிலபஸ் மாற்றின நினச்சி பயப்படாதீங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன், பயப்படாதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, புதுசாக ஒன்று சேர்த்த உடனே ஐயோ என்னதோ பண்ணிட்டான், ஐயோ அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. தமிழ் மீடியம் பசங்க என்னடான்னா இங்கிலீஷ் மீடியம்க்கு இன்னும் ஈஸி ஆகிட்டுங்காங்க. இவங்க என்னடான்னா தமிழ் மீடியத்துக்கு ஈஸி ஆகிட்டுங்காங்க. ஸோ மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கையில் இருக்கிற இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பார்ப்போம். 2Aவாக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் கையில் இருக்குதுன்னா நீங்கள் பயங்கரமாக இன்ன இடத்துக்கு படிக்கணும் சரியா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட்டுடைய சிலபஸ்ஸு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதே ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான். லெவலில் கொஞ்சம் நம்ம ஏற்ற போகிறோம் சரியா. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் யூடியூப்பில் வந்துடும். அடிஷ்னலாக உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ்க்கு மட்டும் போகலை, உங்களுக்கு ரீசனிங்க்கும் போயிட்டுருக்குது. ரீசனிங்க்கு 499க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கு 1500ங்க இங்கிலீஷுக்கு சரியா. எடுத்துருவோம். thumbnails. ஸோ சிலபஸ் இதுதான். சிலபஸ் நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டுடுறேன். வரிசை டாபிக்ஸு நம்ம கிளாஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி டாபிக்ஸ் போயிருக்குங்க. ஃபைண்ட் அவுட் தி எரர் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ ஃபைண்ட் அவுட் தி எரர் இல்லை, ஆட் ஒன் அவுட் இன்னைக்கு கிளாஸ் பார்த்துருக்கோம். நைட்டு 12 மணிக்கு ஷூட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வார்த்தைகள் கொஞ்சம் குளரலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆட் ஒன் அவுட் இன்னைக்கு கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ அது டெஸ்ட் 16 இருக்கும். இப்படியே வரிசையாக நம்ம கிளாஸஸ் பார்த்துருவோம். எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடுவோம். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் ஏற்கனவே டெஸ்ட் வச்சிட்டோம், திருப்பி டெஸ்ட் வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஸ்டாண்டர்ட் 9, 10ல 3 டெஸ்ட் வச்சுட்டோங்க. 3 டெஸ்ட் வச்சுட்டோம் தனித்தனியாக பிரித்து. ஸோ அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் பெய்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்ட்டும் இருக்கும், அந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷனும் இருக்கும். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 1500, நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 2500 சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். Jan 30 வரும்போது மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்லாம் என்னன்றதை நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் பயப்பட வேண்டாம் சரியா. இந்த மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்க்கான கிளாஸஸ்ஸு விஷயம் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மினிமம் ஒரு 50-60 மார்க்ஸுக்கு வரிசையாக டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த ஷெட்யூலை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிடுங்க. எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் கவர் பண்ணல, அது ரொம்ப ஈஸி தான். பட் அதுக்குமே நம்ம ஒரு 2-3 டெஸ்ட் வச்சிருவோம், பயப்படாதீங்க. Feb 1 to 7 வரைக்கும் 7 ஃபுல் டெஸ்ட்டுங்க. ஸோ 7 ஃபுல் டெஸ்ட்டு எல்லா டாப்பிக்கும் சேர்த்து வச்சு 9th 10th 11th 12th எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இந்த அடிஷனல் டாபிக்ஸாக இருந்தாலும் அதையும் சேர்த்து வச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். பக்காவாக இருக்கும், பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுக்கு ஃபுல் கேரண்டி நம்ம கொடுக்க முடியும். உங்களுக்கு இங்கிலீஷில் 60 மார்க்ஸ் 60 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 30 மார்க்ஸ் எடுக்கிறதும், ரீசனிங் உடைய 40 கொஸ்டின்ஸில் 20 மார்க்ஸ் எடுக்கிறதும் என்னுடைய கையில். நாங்கள் வி வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 100 மார்க்ஸுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. படிக்கணும், டெஸ்ட் போடணும், கரெக்ஷன் பார்க்கணும், டவுட்டு கேட்கணும், ரிப்பீட், அவ்வளோதான். படிக்கணும், டெஸ்ட் போடணும், கரெக்ஷன் பார்க்கணும், டவுட்டு கேட்கணும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு டாபிக்ஸ் கிளாரிட்டி கிடைச்சிக்கிட்டே வரும். ரிவிஷன் நடுவில் இந்த ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். December 30 வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 டாபிக் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வைப்போம் சரியா. அதை நான் சேர்க்கலை, இது ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் வரலாம். பட் மோர் ஆர் லெஸ் இப்படி தான் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். புது சிலபஸ் அதுக்கு பயப்பட வேண்டாம். இப்போ எடுக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் பயப்பட வேண்டாம். ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இப்போ இந்த நொடி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே கிளியர் பண்ணலாங்க. நம்மள்ட்ட கேட்குறது எல்லாமே உங்களுடைய எஃபர்ட்ஸ், டெடிக்கேஷன். நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும்.
டைம் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம், என்னனாலும் பண்ணலாம். சரியா? அவ்வளோதான் கைஸ். நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.